ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாற்றம் தரும் ராகு திசை சுக்கிர புத்தி. இதுதான் தலைப்பு. கிரகங்களுடைய அடிப்படையில் ராகு பகவான் இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படும் தன்மை கொண்ட ஒரு கிரகம். இந்த ராகு ஜாதகத்தில் நன்மைகள் தருவதற்குன்னு நிறைய விதிகள் இருக்கு. 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு, வீடு கொடுத்தவன் உச்சம் பெறுவது, இயற்கை சுவர்களின் வீடுகளில் அமர்வது, லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் போய் கெட்டு போகாமல் இருக்கிறது, பெரும் பாவிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி மாதிரியான ஆளுகளோடு சேராமல் இருக்கிறது, சூரியனோடு சேர்ந்து கெட்டு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விதிகள் இல்லாத ராகு ஒருவருக்கு தசை நடத்த வரும்போது அதில் போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், ராகுவும் ஒரு போகக்காரகர் தான், சுக்கிரனும் ஒரு போகக்காரகர் தான். இந்த போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய புத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடங்கள் நடக்கக்கூடியது. 36 மாதங்கள், 3 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் இந்த 12 லக்னங்களில் அனைவருக்குமே ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதி இருக்கும். மாற்றம் என்பது நிகழ்ந்தே தீரும். இந்த மாற்றம் பெருமளவு நல்ல பலன்களை தரக்கூடியதாக, வாழ்க்கை பாதையை அப்படியே டோட்டலாக திருப்பி போடுற மாதிரியான விதிகளாக, அதுவரை இருந்து வந்த ஒரு கஷ்ட ஜீவனம் முடிவுக்கு வருவதாக, தொழில்முறை வளர்ச்சி தருவதாக, முன்னேற்றம் தருவதாக இருக்கும். இதில் ராகுங்கிறவர் தான் மெயின் கான்செப்ட், சுக்கிரன்கிறவர் சப்போர்ட்டிங் கேரக்டர். இதில் இன்னும் ஒரு நுணுக்கம் பார்த்திங்கன்னா, ராகுதிசை சுக்கிர புத்தியில் வரக்கூடிய இதே வெற்றிக்கான சதவிகிதங்கள் சுக்கிரதிசை ராகு புத்தியிலையும் வரும். ரெண்டுமே இருக்கும். ஆனால் சுக்கிரதிசை ராகு புத்தியில் வரக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது கட்டாயம் சுக்கிரன் நண்பராக இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக சுக்கிரன் நல்லவராக இருக்கக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னங்கள், அதாவது பொருள் அணி லக்னங்கள்னு சொல்லுவாங்க. பட் ராகுதிசை சுக்கிர புத்திங்கிறது 12 லக்னங்களுக்குமே ஓரளவுக்கு மாற்றத்தை தரும். எஸ்பெஷலி மீனத்தை தவிர்த்து மீதி 11 லக்னங்களுக்குமே இந்த ராகுதிசை சுக்கிர புத்திங்கிறது நிச்சயிக்கப்பட்ட மாற்றங்களை, முன்னேற்றங்களை, பொருளாதார வெற்றிகளை கொடுக்கும் தன்மை கொண்டது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் 2, 7 குடையவராகிறார். இதில் இவருக்கு ராகு திசையில் சுக்கிரபுத்தி நடக்கும்போது ராகு ஒரு மோசமான இடத்துல இல்லாத நிலையில் சுக்கிரபுத்தி வரும்போது காலகட்டத்தில் நிச்சயமாக குடும்ப ரீதியான மாற்றங்கள், பொருளாதார ரீதியான மாற்றங்கள், வருமானம் ரீதியான மாற்றங்கள், கூட்டாளி ரீதியான மாற்றங்கள், திருமண காலங்கள், வாழ்க்கை துணை வரக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலம் ஏற்படும் எழுச்சி, முன்னேற்றம், கூட்டுத் தொழிலினால் ஆதாயம், பங்காளி வகையில் முன்னேற்றம், சிறப்பு, இந்த மாதிரி பலன்களை கொடுத்து மாற்றத்தை கொடுப்பார். ரிஷப லக்னத்தை கேட்கவே வேண்டாம், அவர் லக்னாதிபதி. மிதுன லக்னத்துக்கும் அதே மாதிரி தான். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்திங்கும் போது அவர் 4, 11 கூடையவராக சுக்கிரன் வரதுனால சொந்த வீடு அமைவது, வாகனம் அமைவது, முதலீடுகள் அமைவது, லாப மேன்மை கிடைப்பதுங்கிற மாதிரியான அமைப்பில் மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதிங்கிற முறையில் மாற்றங்களையும், 6ஆம் அதிபதிங்கிற முறையில் நல்ல கடன், நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், நல்ல பொருளாதார வளர்ச்சிங்கிற மாற்றங்கள் இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5, 12 கூடையவராக வர்றதுனால, சுக்கிரன் வர்றதுனாலையும், ராகு மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்போவுமே ராஜயோகாதிபதிங்கிறதுனால தொழில்முறை மாற்றம், புத்திர வழியில் மாற்றம், பூர்வீக சொத்துக்கள் வகையில் மாற்றங்கள், அது நல்ல விதமான முடிவுகள், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய யோகங்கள்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உதவி கிடைப்பது, தொழில் முறையில் மாற்றங்கள் ஏற்படுவது, புதிய தொழில்களில் முதலீடு செய்கிறது, அதனால் வளர்ச்சி அடைகிறதுங்கிற பாக்கியதைகளை கொடுத்துருவாங்க. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 2, 9 கூடையவராக சுக்கிரன் வரதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பம் அமைவது, குடும்பத்தினால் ஆதாயம் பெறுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றங்கிறத கொடுத்துருவாங்க. துலா லக்னத்துக்கு ஆல்ரெடி அவர் லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதிங்கனால நீண்ட தூர பிரயாணம், திடீர் அதிர்ஷ்டம், தன வரவு, லாட்டரி சீட்டு யோகங்கள், பங்குச்சந்தை ஆதாயங்கள்ங்கிற மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாங்க. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7, 12 கூடையவராக அவர் வர்றதுனால திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில், ஆதாயம், வெளிநாட்டு வாழ்க்கை, சொத்து சேர்ப்பது, திடீர் தனவரவு, முன்னேற்றங்கிறது மாதிரி வந்துடும். ஈவன்லி தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாத ஆளாக இருக்கிற பட்சத்துலையும் கூட 6, 11 என்கின்ற இடங்களின் உபஜயஸ்தான அதிபதியாக வர்றதுனால போட்டிகளில் வெற்றி, அரசு தேர்வுகளில் வெற்றி, உயர்கல்வி படிப்பது, நல்ல வேலை முன்னேற்றம், வேலையில் மாற்றங்கள் மாதிரி அமைப்பு இருக்கும். மகர லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம், அவர் முழு சுபர்.
5 10 கூடையவராக சுக்கிரன் வரபோது ராகதிசை சுக்கிரபுத்தி வந்ததுன்னா இவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தொழில் முறை மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார வெற்றி, வீடு கட்டுறது, குழந்தை பிறப்பு, கௌரவமான நிகழ்வுகள்னு பல நடக்கும். கும்பலக்கணத்துக்கும் அதே மாதிரியான அமைப்பு தான். நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வீடு கட்டிக்கொள்வது, வாகனம் வாங்கிக்கிறதுங்கிறது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மீன லக்னத்துக்கு மட்டும் 3 8ங்கிற ரெண்டுமே வந்து ஒரு அசுபஸ்தானங்கள் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வளர்ச்சி மாற்றம் இல்லைனாலும் கூட வெளிநாட்டில் வசிக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலம் முன்னேற்றத்தை தர்றதுன்னு 8ஆம் இடம் தரக்கூடிய நல்ல பலனை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்வார் ராகு திசை சுக்கிரபுத்தியில். இதில் மெயினாக ராகு வந்து இயற்கை பாவிகளின் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுவுக்கு எந்த இயற்கை பாவிகள் தொடர்பு இருக்கக்கூடாது. கூடுதலாக அவர் இயற்கை சுபர்களின் வீடுகளில் இருந்தார்னா மிக சிறப்பு. உங்கள் லக்னத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி 6 8 12 மறையாமல் இருக்கிறது ஒரு விசேஷம். குறிப்பாக அதில் வந்து 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் மறையாமல் இருந்தார்னா கூடுதல் சிறப்பு. இயற்கை பாவிகளோட தொடர்புகள் ராகுக்கு இருக்கக்கூடாது. இயற்கை பாவிகள் நீங்கள் சனி, செவ்வாய், சூரியன் 3 பேரையும் எடுத்துக்கணும். சந்திரனோட ராகு க்ளோஸாக சேர்ந்துருக்கும் போது சந்திரன் ரொம்ப தேய்பிரை சந்திரனாக இருந்து அமாவாசை நிலையை நெருங்கி விட்டவராக இருந்தார்னா அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி குரு, சுக்கிரன், புதன் இவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் நல்ல விதத்தில் ஜாதகரை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அப்போ ராகு திசை சுக்கிரபுத்தி 3 ஆண்டுகள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரக்கூடியது. பொருள் அணி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உதாரணமாக ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதியாக வராரோ அந்த வீட்டின் தன்மையின் அடிப்படையில் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஒரு 36 வயது நிரம்பிய ஒரு ஆண் கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சுங்க, 25 26 வயசுல 27 வயசுலேயே கல்யாணம் பண்ணோம், குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நான் ராகதிசை சுக்கிரபுத்தியில் குழந்தை பிறகுன்னு சொல்கிறேன். மகர லக்னம் 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சார் ராகதிசை முழுக்க குழந்தைய பிறக்காதுன்னு நிறைய ஜோசியர்கள் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா இல்லை, கண்டிப்பாக பிறக்கும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராகதிசை சுக்கிரபுத்தியில் அவங்க மனைவி கருத்தரித்து பெண் குழந்தை பிறந்தது. அந்த சுக்கிரபுத்தி முடிய 3 வருஷத்துக்குள்ளே திரும்ப பையனும் ஒன்று பிறந்தது. குழந்தைகள் பிறந்தது பிறகு அவருடைய வாழ்க்கையில் அப்படியே டோட்டல் சேஞ்சஸ், மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், தொழில் விருத்தி, கணவன் மனைவி ஒற்றுமை இன்னும் நல்ல நிலையில் அதிகப்படுத்துறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 9 வருஷத்துக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வந்துடுச்சுனாலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். எதுக்காக இருக்கோம் என்னதுன்னு நிறைய பார்க்காத வைத்தியம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. யாருக்கு குற்றம் இருக்குன்னே டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு நிலையில் இந்த ராகதிசை சுக்கிரபுத்தி அவங்க வாழ்வியலில் மறுமலர்ச்சியை கொடுத்து. இன்னொரு ஜாதகம் சிம்ம லக்ன ஜாதகம், அவங்க வந்து தொழிலே சரியாக அமையவே இல்லை, நிறைய நம்பி இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லும் போது இதே மாதிரியான பலன் தான் சொன்னேன். உங்களுக்கு ராகு திசையில் சுக்கிரபுத்தி வருது, சுக்கிரன் 10ஆம் இடத்துல வலுத்து நிற்கிறாரு, ராகு ஒரு இயற்கை சுபரான அமைப்போட மீனத்தில் இருக்கார். ஸோ எந்த பாதிப்பு இருக்காது. அது லக்னத்துக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் இயற்கை சுபரான குருவோட வீடு கொடுத்த குரு வேறு உச்சம் வரும். உச்ச குருவினால் ராகு பார்க்கப்பட்டு இருந்ததுனால கண்டிப்பாக இந்த சுக்கிரபுத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் தொழில் விருத்தியும் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொன்னோம். சிம்மலக்கணத்துக்கு ராகு வந்து ஒரு நெகட்டிவான கிரகமாச்சே, எப்படி நல்லது செய்வார்னு அவர் கன்ஃபியூஸில் இருந்தார். ஆனால் நிச்சயமாக சுக்கிரபுத்தி வந்த உடனே புதிதான ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபட்டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 8 9 வருஷம் ஆயிடுச்சு. சுக்கிரபுத்தி 3 வருஷம் தான், ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக தொடர்ந்து அடைந்து கொண்டு இருக்கும் ஒரு ஜாதகம். ஏன்னா ராகுக்கு பின்னாடியே வரக்கூடியவர் குரு, அது சிம்ம லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி, லக்ன சுபர், அதே மறந்துடக்கூடாது. இங்கே ராகு திசையை பற்றி இன்னும் ஒரு கருத்தை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பொருளணி லக்னங்களுக்கு அவங்க ஈஸியாக நல்லது பண்ணிடுறாங்கன்னாலும் அருளணி லக்னக்காரங்களையும் அவங்க கைவிடுறது இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எப்படிங்கிற காரணம் சொல்கிறேன். ராகதிசைக்கு முன்னாடி வரக்கூடிய 3 திசை என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகதிசைக்கு முன்னாடி சூரிய திசை வரும், சந்திர திசை வரும், செவ்வாய் திசை வரும். இதனுடைய டோட்டல் இயர் 23 வருஷம். ஒரு அருள் அணி லக்னத்தில் நீங்கள் பிறந்து ஒருவேளை மேச லக்னமாகவோ, கடக லக்னமாகவோ, சிம்ம லக்னமாகவோ, விருச்சிக லக்னமாகவோ, தனுசு லக்னமாகவோ, மீன லக்னமாகவோ இருந்தீங்கன்னா இந்த 3 பேரும் உங்களுக்கு நல்லவங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ வரிசையாக யோகர்களுடைய திசைகளுக்கு நடுவில் தான் ராகு வருவார். உங்கள் லக்ன சுபர்களின் திசைகளுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த ராகு, அடுத்தது ராகு முடிஞ்சோடனே வர்றவர் குரு, அவரும் இந்த அருளணி லக்னக்காரர்களுக்கு நல்லவராகவே இருப்பார். மோஸ்ட்லி மேச லக்னத்துக்கு குரு நல்லவர், கடக லக்னத்துக்கு குரு நல்லவர், சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லவர், விருச்சிக லக்னத்துக்கு மிகச்சிறந்த நல்லவர், தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி, மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி. அப்போ இந்த பக்கம் 3 சுபர்களும் அடுத்தது ஒரு சுபருக்கும் நடுவில் தான் ராகு வருவாருங்கிற போது மேக்சிமம் இவர்களுக்கும் ராகு திசை சுக்கிரபுத்தி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருள் வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்துட்டு தான் போகும். புரியுதுங்களா?
தங்களுடைய இருப்பிடத்திற்கு தகுந்தாற் போல். இதில் என்னென்னா ராகு கெட்டு போயிருக்கக்கூடாது. ராகு சனியோடு இருந்து, ராகு செவ்வாயோடு இருந்து, ராகு சூரியனோடு இருந்து, ராகு இயற்கை பாவ வீடுகளில் இருந்துட்டு நம்ம ராகு திசை சுக்கிரபத்தியில் மாற்றங்கள் திருப்பு முனைகள் ஏற்படும்னு எதிர்பார்ப்பது என்பது இயலாது. இதுதான் சூட்சுமம். ஸோ இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் பணியாற்றுகிறார்களா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.